கிட்டத்தட்ட 42 நாள் முடிஞ்சு 43வது நாளை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இன்னுமுமா சேஃப் கேம் ஆடுறீங்க? இருங்க உங்க முகத்திரையெல்லாம் கிழிக்கிறேன். இந்த முகமூடி என்ன கழட்டி நீ யாருங்க எக்ஸ்போஸ் பண்ற அப்படின்னு பிளான் பண்ணிட்டாரு போல இருக்கு நம்ம பிக் பாஸ். நேத்து காலையில ஆரம்பிச்சது நைட்டு வரைக்கும் எது பண்ணாலும் உள்ள பூந்து சிறப்பான சம்பவத்தெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பின்ன பல கோடி பிசினஸ் சும்மா விட்டுருவாரா? சிட்டாலனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப அப்படி என்ன பண்ணாங்கன்றத டீடைலா பாத்துலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம தர்ஷிகா ஜாக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஏய் எனக்கு அவன் மேல ஒரு கிரஷ்டி அப்படின்னு. யார் அந்த அவன் அப்படின்னு கேட்டா விஷாலாமா. அடேங்கப்பா இது என்ன புதுசா இருக்குதே, இது எப்பையில இருந்து அப்படின்னு கேட்டா தோ இப்பதான் சமீப காலமாக அப்படின்றாங்க. அது எப்படி தெரியுங்களா? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் பிரேக்கப் ஆச்சு. அந்த தாக்கத்துல இருந்து வெளியே வர்றதுக்கே கொஞ்ச நாள் ஆகும். அதுக்குள்ள ஒருத்தர் மேல கிரஷ். அத பத்தி நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் ஃபீல் பண்ணனும். ஓகே ஆஹா அற்புதம். சும்மாவா சொன்னாங்க காதலுக்கு கண்ணு இல்லன்னு? பட் ரீசன்ட் டைம்ஸ்ல நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ காதலுக்கு கண்ணு மட்டும் இல்ல எண்ணு கூட கிடையாது. ஐ மீன் நம்பர்ஸ். எங்கள மாதிரி லவ் பேக்ஸ் எல்லாம் போட்டு ஏன் அப்படி கொடுமைப்படுத்துறீங்க? நெக்ஸ்ட் பாய்ஸ் டீமும் கேர்ள்ஸ் டீமும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க யார் அங்க போறது அப்படின்னு சொல்லி. சோ பாய்ஸ் டீம்ல இருந்து நானே போறேன் மச்சான் அப்படின்னு சத்யா கை தூக்கிட்டாரு. நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் தானே இந்த வாரம் போறதா சொன்னாரு, என்ன பொசுக்குன்னு பல்வாள் தேவன் அனுப்புறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்பதான் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் சொன்னாரு, இந்த வாரம் அவரு போட்டோம், அடுத்த வாரம் என்ன ஆனாலும் நான் தான் போவேன். உன்னை நம்பலாமாடா அப்படின்னு. இந்த பக்கம் கேர்ள்ஸ் டீம்ல பார்த்தா சேம் டிஸ்கஷன். ஆனா இங்க 2 பேர் நான் போறேன்னு நிக்கிறாங்க. ஒன்னு தர்ஷிகா, இன்னொன்னு ஆனந்தி. பட் ஓட்டிங் பேசிஸ்ல தர்ஷிகாக்கு ரொம்ப கம்மி ஓட்ஸ் வந்ததுனால ஆனந்தி போறாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படியே வெளியே போய் பார்த்தா அன்சிதா சொல்லிட்டு இருக்காங்க, ஏ இவங்க அணுகுண்டு ஆட்டம் பாம்பு அப்படி இப்படின்னு பிளாக்கா கதெல்லாம் விட்டுட்டு இருக்காங்கல்ல, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுடி, பாய்ஸ் எல்லாம் தங்கம், எப்படி பாத்துக்கிட்டாங்க தெரியுமா என்ன அப்படின்னு ஆனந்தி கிட்ட வாயாலேயே மாலை போட்டு சால்வ போத்தி தீபார்த்தனை காட்டாத குறையா பேசிட்டு இருந்தாங்க. இதை நம்பிட்டு நம்ம ஆனந்தியும் ஐ ஜாலி பசங்க டீம்ல போய் ஜாலியா நின்று வரலாம் அப்படிலாம் நினைச்சிட்டு போறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நிறைய பீசுங்க நம்ம ஆனந்தி மேல கொலகான்ல இருக்கிறது பாவம் அக்காக்கு தெரியாது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம மஞ்சரி இருக்காங்க இல்லையா, அவங்க முத்து கிட்ட குமரா முத்து குமரா ஒன்டே நேத்து நைட் என்ன சொன்னேன், தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த டைனிங் டேபிள க்ளீன் பண்ணி விட்டுருப்பா அப்படின்னு கேட்டேன்ல, ஐ அம் சாரி மறந்துட்டேன் அப்படின்னு பல்லு விளக்கிட்டே சொல்லிட்டு இருந்தார் இவரு. சரி இப்ப பண்ணிடுறியா? ஓ பண்ணிடுறானே அப்படின்ட்டு பண்ணிட்டு இருந்தார். அப்போ நம்ம மஞ்சரி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. இந்த பர்பி இருக்குல்ல, பர்பி வேர்க்கல்ல பர்பி இல்ல ஜிம்ல பண்ணுவோம்ல பர்பீஸ், அத பண்ண சொன்னாங்க. அதுவும் எப்படி பண்ணணும்னா 30 செட் போடணுமா, கேப் விடாம 3 டைம்ஸ் பண்ணணுமா. நானும் ஜிம்முக்கு போயிருக்கேன், நம்ம பாடிக்கு ஒரு செட் போடுறதே கஷ்டம், 3 செட் கேப் விடாம. பட் அது மட்டும் கிடையாது, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்பீஸ், நெக்ஸ்ட் மவுண்டன் கிளைம்பிங், அப்புறம் இது செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்னும் 3 டிஃபரெண்ட் எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க. அது எல்லாமே 3 செட் போடணுமா. சரி பண்றேன், பண்ண மாட்டேன்னு சொல்ல, ஆனா எனக்கு ஒரு சில கடமைகள் எல்லாம் பாக்கி இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு பண்ணட்டுமா? உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு கேட்டாலும் நோ 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 இப்பவே பண்ணணும். அதெல்லாம் சரி, நீங்க என்ன கிச்சன் இன்சார்ஜா? இல்ல அப்புறம் நீங்க அதெல்லாம் கொடுக்குறீங்க, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் கேர்ள்ஸ் டீம் நான் கொடுப்பேன். ஓ அப்படி வரீங்க, இரு மகளே உன்னை வேற மாதிரி டீல் பண்றேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணாரு, ஸ்ட்ரைட்டா போய் பர்பீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 30 தாண்டி போயிட்டு இருக்குது. இத கண்காணிக்கிறதுக்கு சௌந்தர்யா வேற விட்டு வச்சிருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, முத்து மஞ்சரி உங்களை ஒரே ஒரு செட் பர்பீஸ் போட்டா போதும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அதனால ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் வாய்ப்பே இல்ல. என்கிட்ட சொல்லியே உன்கிட்ட சொன்னா நான் என்ன பண்ண முடியும், என்கிட்ட சொன்னதை நான் செஞ்சுதான் தீருவேன் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டாப்பா உடம்பு வலிக்க வலிக்க செஞ்சுட்டு இருக்காரு. யாராச்சும் அப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் இப்படி பண்ணி முடியாம கஷ்டப்படுறத அவங்க பார்க்கணும், அப்பதான் அடுத்த தடவை இந்த மாதிரி டாஸ்க் கொடுக்கறதுக்கு எல்லாம் யோசிப்பாங்க. இந்த போராட்டத்துல என்னையே நான் இழக்க போறேனா தெரியாது அப்படின்றத பிளான் பண்ணி தான் நம்ம பண்ணிருக்காரு. ஆனா முத்து ஊதுன மகுடி ஒரு நாக்குப்பூச்சி வந்து டான்ஸ் ஆடும் அப்படின்னு தான். ஆனா இவர் லைட்டா ஊதுனதுக்கு ஒரு அனகோண்டா பாம்பே வந்து டிங்கு டிங்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. முத்துக்கு காண்டு என்னன்னா இப்படி கஷ்டமான ஒரு டாஸ்க கொடுக்குறாங்க அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது ஒரு சில கடமையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் முடியாது, இப்பவே பண்ணணும் அப்படின்னு சொன்னது 2. மஞ்சரி முதல்ல கிச்சன் இன்சார்ஜே கிடையாது, அப்படி இருக்கிறப்ப அவங்க எதுக்கு நமக்கு கொடுக்கணும் அப்படின்றது 3. இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு தான் நம்ம மகுடி ஊத ஆரம்பிச்சாரு. அப்பதான் வந்தாரு நம்ம கண்ணம்மா வீட்டுக்கார். இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். நீங்க எப்படி ஒரு கிச்சன் இன்சார்ஜா இல்லாதப்போ இந்த மாதிரி கொடுக்கலாம்? Who gave the rights to you? அத கேட்க நீங்க யாரு சார்? நான் கேப்டன்மா, நான் கேட்பேன். நான் கேர்ள்ஸ் டீம் சார், அவங்க சார்பா நான் கொடுக்குறேன். கொடுக்க கூடாதுங்க. ஏன் கொடுக்க கூடாது? கரெக்டான இன்சார்ஜ் தான் கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாம இவ்வளவு கஷ்டமாவா கொடுப்பீங்க? நீங்க பண்றீங்களா இதுக்கு முன்னாடி பர்பீஸ்லாம்? ஏங்க நான் ஒரு டைம் தாங்க பண்ண சொன்னேன், அவர் தாங்க இத்தனை தடவை பண்ணாரு. எதுக்கு பண்ண சொன்னீங்க இப்படின்னு நார்மலா தான் போயிட்டு இருந்துச்சு. சுமூகமா பேசி முடிச்சிருக்கலாம் ஒருத்தவங்க வராம இருந்தா. பட் நான் வந்தே தீருவேன் அப்படின்னு உள்ள வந்தாங்க நம்ம சவுண்ட் சௌந்தர்யா.
அவ்வளவுதான் சோலி முடிச்சு. இதுக்கு மேலே இதை சும்மா விட முடியாது, இதை நான் பெருசாக்கியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு கோதாவில இறங்கிட்டாரு. அப்ப நம்ம சௌந்தர்யா என்ன சொன்னாங்க, ஹலோ அவங்க தான் சொல்றாங்கல்ல ஒரே கவுண்ட் 30 டைம்ஸ் மட்டும் செஞ்சா போதும்ட்டு, அதை மீறி அவர் செஞ்சாருன்னா இவங்க எப்படி பொறுப்பாவாங்க அப்படின்னு கேட்க நம்ம மஞ்சரி என்ன சொன்னாங்க, நான் சாதாரணமா தாங்க கொடுக்கலான்னு இருந்தேன். முத்து என்ன சொன்னாரு, இதெல்லாம் ஒரு டாஸ்க் அப்படின்னு நான் கொடுக்கறதெல்லாம் அலக்கடிச்சிட்டு இருந்தாரு, அதனால அவர் பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக பெருசா சொன்னேன். அடிக்கலாம் மாட்டேன், சும்மா அப்படி மிரட்டி அனுப்புறேன். ஆனா சௌந்தர்யா காதுல போய் பாவம் நம்ம பையன் தான் சும்மா மிரட்டுறதுக்காக சொல்லி விட்டேன், அவன் எப்போ ஒண்ணு பண்ணி முடிக்கிறானோ அப்பவே சொல்ற போதும்னு, அக்கா போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு போயிருக்காங்க. எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இன்சார்ஜ் இவங்களே பார்த்துருந்தா பரவாயில்ல, அந்த போஸ்டிங்க்கு போட்டு போனது நம்ம சௌந்தர்யாவை. அவங்க சும்மா இருப்பாங்களா, அவங்க இஷ்டத்துக்கு அவங்களும் இறங்க நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரு கண்ணா பின்னாடி கேள்வி கேட்க சிம்பிளா லைட்டா கொளுத்தி போடுவோம், என்ன பெருசா ஆக போகுது அப்படின்னு முத்து ஆரம்பிச்சது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. மாத்தி மாத்தி கண்ணம்மா வீட்டுக்காரரும் மஞ்சரியும் சௌந்தர்யாவும் நடுவுல ஜாக்கு வேற இப்படின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம முத்து இந்த பிரச்சனைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சம்பந்தமே இல்லாம ஓரமா நின்னுட்டு இருக்காரு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஃபைனலா என்ன ஆச்சுன்னா நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் மஞ்சரியை பார்த்து, மேடம் நீங்க இன்சார்ஜும் இல்ல இப்ப கேப்டனும் இல்ல, அப்போ உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது இந்த மாதிரி டாஸ்க் கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேட்க, ஹலோ நான் முத்து என்னோட ஃப்ரெண்டு எனக்கு தெரிஞ்சவன் அப்படின்றதுனால தான் அவனுக்கு கொடுத்தேன், இல்லனா நான் கொடுத்துருக்கவே மாட்டேன் அப்படின்னு கண்ணுல தண்ணி வச்சுண்டு பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மஞ்சரி. அப்பயும் விடலையா, நீ அழுதா விட்டுருவானா, யாரை கேட்டு நீ சௌந்தர்யா உள்ள கூட்டு வந்த, நீ தானே டாஸ்க் கொடுத்த, அப்ப நீ தானே பாத்துருக்கணும், ஒத்துக்கவே முடியாது. ஹலோ நான் தான் சொல்றேன்ல குமரன் என் ஃப்ரெண்டுன்றதுனால தான் கொடுத்தேன், அப்படி குமரன் உன் ஃப்ரெண்டா இருந்தாலும் நீ கொடுத்துருக்க கூடாது, தப்பு தான் மேடம். அதை சொல்றதுக்கு நீங்க யாரு சார், நான் கேப்டனுங்க நான் கேட்பேங்க இப்படின்னு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கிறப்போ நம்ம ராணுவ தலைக்கீழ நின்னுகிட்டு நல்லா இருக்குதே அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. பேசாம உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு, என்னதான் நடக்குதுன்றத பார்த்து. இன்னொரு பக்கம் நம்ம பசங்கலாம் அடேங்கப்பா நல்லா இருக்கே அப்படின்னு சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட முடிஞ்சா கிடையாது, மறுபடியும் நம்ம சௌந்தர்யா உள்ள பூந்து, ஏங்க அவங்க தான் தெளிவா சொல்றாங்கல்ல ஃப்ரெண்டுன்ட்டு, அப்புறமே ஏன் சும்மா போட்டு ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கீங்க, அதான் இனிமே பண்ண மாட்டோம்னு சொல்லியாச்சுல, யார் மேம் ட்ரிகர் பண்றா, நீங்க தான், ஏன் இப்படி கை வச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க, வேணா இப்படி கை வச்சுட்டு பேசட்டுமா அப்படின்னு கேட்க மறுபடியும் பசங்க உந்து சிரிக்க சௌந்தர்யா ட்ரிகர் ஆக இப்படி நேத்து எபிசோட் ஸ்டார்ட்லயே பயங்கர ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த பயபுள்ள முத்து எப்படி எங்க சுவிட்ச் போட்டா எங்க லைட் எரியும்ன்றத பர்ஃபெக்ட்டா தெரிஞ்சு வச்சு சுவிட்ச போடாமலே லைட் எரிய வச்சுட்டா, அப்படி இனிமே நீ என்கிட்ட வருவ அப்படின்ற மாதிரி எண்டுல சிம்பிளா ஒரு நன்றி வணக்கம் மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். பட் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் இருக்காரு பாய்ஸ் டீமோட மந்திரி அப்படின்னு கூட சொல்லலாம், பாய்ஸுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுன்னு வச்சுக்கங்க அவ்வளவுதான், எவனா இருந்தாலும் வெட்டுவேன் அப்படின்னு கோதால இறங்கிடுவார். ஏன் சொல்றேன்னா இந்த சீன் முடிஞ்ச உடனே நம்ம பவித்ரா தூங்கிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் அன்ஷிதா தூங்கிட்டு இருந்தாங்க. நாயோ கொலைக்க ஆரம்பிச்சது. சோ டாஸ்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அப்ப நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் ஒருதலை காதலா பார்த்துட்டு இருந்த நம்ம வர்ஷினி பொசுக்குன்னு எந்திரிச்சு கண்ணம்மா வீட்டுக்காருக்கு அகைன்ஸ்டா நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா காலங்காத்தாலேயே இவங்க 3 பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க, விஷால், அருண் அண்ட் அன்ஷிதா. நாயும் கொலைச்சது. பட் பக்கத்துல இருந்த யாருக்குமே எந்த ஒரு டாஸ்க்கும் கொடுக்கல. இப்ப இவங்க 2 பேருக்கு மட்டும் டாஸ்க் கொடுக்குறீங்கல்ல, அப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து தூங்குறதுக்கு டாஸ்க் இல்லையா வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது ஐடியா வந்துச்சு. இப்ப பிக் பாஸ் என்ன சொன்னாரு, ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொன்னாரு, பக்கத்துல இருக்கவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றது நான் கொண்டு வந்த ரூல். அதுக்கு பதிலா தப்பு பண்ணவங்க டீம்ல இருந்து யார் வேணா வந்து பண்ணலாம், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. தோ தீபக் என்ன பண்றாரு, அந்த மாதிரி கேர்ள்ஸ் டீம்ல இருந்து யார் வேணா பண்ணலாமே அப்படின்னு பொசுக்குன்னு அடிச்சாரு அந்தர்பல்டி. ஏதோ ஒரு பிட்ட போட்டு தப்பிச்சிட்டானே. ஏன்னா போன வாரத்தோட ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க, யாரு தப்பு பண்றாங்களோ மைக் மாட்டலியோ இல்ல மைக்கு சரியா மாட்டலியோ அவங்களுக்கு பக்கத்துல இருந்தவங்களுக்கு தான் ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. ஆனா இப்ப விஷால் தூங்குனதுக்கு பாய்ஸ் டீம்ல இருந்து யார் வேணா பண்ணலாம் அப்படின்னு புதுசா ஒரு ரூல் போட்டு எப்படி ப்ரொடெக்ட் பண்றாரு பாத்தீங்களா பாய்ஸ் டீம். வளையாளுப்பா நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு, அதுலயும் விஷால் அண்ட் தீபக் இவங்க 2 பேருக்கு ஏதாவது ஒண்ணுன்னு வச்சுங்க துடிச்சு போயிருவார். என்ன மச்சான் இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட, 5 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் டாது. அடுத்து கேப்டன்சி டாஸ்க். பட் இது வரைக்கும் வந்த பிக் பாஸ்லயே இந்த மாதிரி ஒரு டஃபஸ்ட் டாஸ்க் எந்த சீசன்லயுமே கொடுத்தது கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு டாஸ்க் தான் இது. அது என்ன தெரியுமா, வாயில ஒரு ஸ்பூனை வச்சுட்டு அந்த ஸ்பூன் மேல லெமனை வச்சுட்டு சுத்தி வரணுமா. இதுல யாரோட எலுமிச்சம்பழம் கீழே ஃபர்ஸ்ட் விழுதோ அவங்க தான் அவுட். எப்படி நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கியா, நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சிக்கிட்டு அடேங்கப்பா, இத தப்பி தவறி கூட 1வது 2வது படிக்கிற பசங்கள்ட்ட எல்லாம் காமிச்சிராதீங்க, அவள்தான் அப்புறம் நம்மளையே பார்த்து எருமக்கடா வயசாகுது இன்னும் லெமன் இந்த ஸ்பூன் விளையாடுறத பார்த்துட்டு இருக்கிற நீ அப்படின்னு நம்மளதான் சங்கசங்கையா கேக்குங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை என் வயல்ல இருக்க ஸ்பூனால நெம்பி எடுத்தா ஒரு கோல் அடிச்சிட்டேன். ஃபைனலி டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட 35 நிமிஷம் ஆகியும் லெமன் கீழே விழல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம விஷால் இருக்கார்ல, இதெல்லாம் எனக்கு ஒரு டம்மி டாஸ்க், இவங்க சொல்ற மாதிரி சும்மாலாம் நடந்து என்னால பண்ண முடியாது, கொஞ்சம் கிரியேட்டிவா பண்ணுவேன் அண்ட் கேஷுவலாவும் பண்ணுவேன் அப்படின்னு குறுக்க போறது ரிவர்சல் நடக்கிறது அப்படின்னு பயங்கரமான குரலி வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாரு. இப்ப பாரு ஆன்டி அப்படின்னு திரும்பி புதுசா பண்ண போறேன்ட்டு அவரோட லெமனை அவரே தள்ளி விட்டுக்கிட்டாரு. இதுக்குதான் அன்னைக்கே முன்னோர்கள் சொன்னாங்க ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு. இந்த அவமானம் உனக்கு
நெக்ஸ்ட் நம்ம புது கேப்டன் மஞ்சரி எப்படியே கேப்டன் ஆயிட்டேன். இப்போ நானும் ரூல்ஸ் எல்லாம் போடணும்ல, அதனால நான் சொல்றேன் கேட்டுக்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து லாலா பாட்டு பாடிட்டே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சீங்களா? அதெல்லாம் கிடையாது. ஆண்கள் சார்பாக ஒருத்தர், பெண்கள் சார்பாக ஒருத்தர். அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதை பத்தி ஒரு 10 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி போயிட்டு இருக்கு, அடுத்து இது வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன். ஓகே ஓகே இப்படின்னு சொல்றதை பார்த்துட்டு நம்ம பெருசு அடேங்கப்பா நல்லா இருக்கே வாழ்த்துக்கள் அப்படின்னு பாராட்டிட்டு அப்புறம் என்ன தெரியுமா சொன்னாரு, இந்த வீட்டுக்குள்ள டிசிப்ளின் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கினே வருது. இப்ப நான் வான்னு கூப்பிட்டா வர்றதுக்கு 1 மணி நேரம். ஒரு சிலர் சாப்பாடு கொடு, அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு கேக்குறீங்க, அப்படி கொடுக்கலன்னா நீங்களே சாப்பாடை மாத்தி வச்சிடுறீங்க. ஒரு சிலர் தண்ணி கேக்குறீங்க, அதை ரூல் படி எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போகாம திருட்டு வேலை பண்ணி குடிக்கிறீங்க. ஆனா இப்படி தப்பு பண்ற வீட்டுல ஒரு சிலர் மட்டும் ரொம்ப நியாயமா நடந்துக்கிறாங்க. அந்த மாதிரி மத்தவங்களும் நடந்துக்கணும் அப்படின்றதுதான் சுருக்கமாவும் சுத்தி வளைச்சும் சொன்னாரு. இப்படின்னு ஒரு குத்து குத்திட்டு அதோட உரையை முடித்துக் கொள்வார் அப்படின்னு பார்த்தா இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக்னு ஒண்ணு வச்சாரு. அதுல என்ன சொன்னாருன்னா, இந்த வீட்டுக்குள்ள இப்ப வரைக்கும் யாரும் வாழவே தொடங்கல, பேருக்குன்னு இந்த ஷோல இருக்கீங்க தவிர்த்து இண்டிவிஜுவலா ஒருத்தர் கூட ஷோக்கு என்ன தேவையோ அதை செய்ய மாட்டீங்க. யார கேக்குறான்? டேய் லூசு, ஒன்னதான் கேக்குறேன். சோ இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் ஒழுங்கா ஆட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு மஞ்சரி. பெரிய பொறுப்பு தான், புரியுது. என்ன பண்றது, இந்த வீட்டுக்குள்ள கேப்டனா இருக்கிறதுனா சும்மாவா அப்படின்னு பயங்கரமா ஏத்தி விட்டு கிளாஸ் டீச்சர் கையில மார்க் ஷீட்டையும் இன்னொரு கையில பெரம்பு குச்சியையும் கொடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. சரி பெருசே முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டா இன்னொன்னு இருக்கு, மனுஷனுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு கண்டினியூ பண்ணிட்டே இருக்காரு. அதுல என்ன சொன்னாருன்னா, இங்க பாருங்க, இத்தனை நாளா உங்கள்ட்ட காமெடியா பேசிட்டு இருந்தேன், நீங்க இதுக்கப்புறம் நடந்துக்கிறதுல தான் இருக்கு. நான் உங்கள்ட்ட காமெடியா பேசணுமா இல்ல சீரியஸா பேசணுமான்ட்டு பிச்சு போடுவேன் ராஸ்கல். டிஆர்பி ரொம்ப படுத்துட்டு இருக்குது, ஒழுங்கா அதை எழுப்பி செங்குத்த நிக்க வைங்க அப்படின்றதுதான். சுவாரஸ்யமா இல்ல, சுவாரஸ்யமா பண்ணுங்க அப்படின்னு சுத்தி வளைச்சு சொன்னாரு. அவன் நேரம் சொல்ல மாட்டானா? இந்த சீசன்ல பெருசா கல்லா கட்டாம ரொம்ப ஈமொய்க்குது போல இருக்கே. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. நெக்ஸ்ட் ஸ்வாப்பிங். கேர்ள்ஸ் டீமுக்கு சத்யாவும் பாய்ஸ் டீமுக்கு ஆனந்தியும் போனாங்க. அப்புறம் சமையல் இன்சார்ஜ் முத்து, ஜெஃப்ரி மற்றும் ராணவ். இவங்க 3 பேரையும் சூஸ் பண்ணது கேர்ள்ஸ். ஏன்னா மறந்துடாதீங்க, கேர்ள்ஸுக்கு தான் இப்ப கிச்சன் டீம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. கேர்ள்ஸ் டீம்ல இருந்து இந்த 3 பேர் அதை அவங்களே சூஸ் பண்ணிட்டாங்க. வாட்டர் இன்சார்ஜ் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு பாய்ஸ் டீம்ல, கேர்ள்ஸ் டீம்ல நம்ம ஜாக். பிளான் பண்ணி தான் இறக்கிருக்காங்க. ஏதோ பெருசா பண்றீங்க. ஸ்டோர் ரூம் இன்சார்ஜாக பவித்ரா. நெக்ஸ்ட் கிச்சன் ஒர்க்குக்கெல்லாம் பாய்ஸ் டீமுக்கு டாஸ்க் கொடுக்கறதுக்கு இந்த 3 லேடிஸும். ஃபைனலி யாரு சமைக்கிறதுக்கு பாய்ஸ் டீம்ல இருந்து எங்க ஏரியாக்கு வராங்களோ அவங்க டாஸ்கே பண்ண வேணாம், ஜாலியா சமைக்கலாம். ஆனா அவங்களுக்கு பதிலாக பேலன்ஸ் இருக்கிற மொத்த பாய்ஸும் டாஸ்க் பண்ணும் அப்படின்னு சொல்லவும் அது எங்களுக்கு விருப்பம் இல்ல, பண்ண முடியாது அப்படின்ட்டாரு முத்து. ஏன் பண்ண முடியாது, போன வாரம் நாங்க பண்ணலையா உங்களுக்காக அப்படின்னு கேட்க, அது ஆப்ஷனல், கம்பல்சரின்னா சொல்லவே இல்லையே அப்படின்னு எல்லா கேள்விக்கும் ஒரு பதில் வச்சிருக்காங்க. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றாங்க. இவன் வேற ஒருத்தன் நம்ம கேப்டன்சில தான் வந்து நொய் நொயின்னு பண்ணுவான். சரி சமாளிப்போம், பரவாயில்ல குமரன், இது என்னன்னு அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு இதை முடிச்சு விடுவோம் அப்படின்னு அப்போதைக்கு ஆஃப் பண்ணி விட்டாங்க. அடுத்தபடியாக நாமினேஷன். அதுல வெறும் 6 பேரை விட்டு பேலன்ஸ் இருக்கிற மொத்த பீஸும் நாமினேட்டட். அப்படி தப்பிச்சு அந்த 6 பேரை மட்டும் சொல்லிட்டேன்னு வச்சுக்கங்க, ஈஸியா முடிஞ்சிரும்ல. சோ அவங்க பேரை மட்டும் சொல்றேன். ரஞ்சித், தீபக், ஜெஃப்ரி, சத்யா, அன்ஷிதா அண்ட் கேப்டன் மஞ்சரி. இவங்க 6 பேர் தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிற மொத்த பீஸுகளும் இந்த வாரம் நாமினேட் ஆயிருக்காங்க. இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? ஐ திங்க் இந்த வாரமும் வைல்ட் கார்டுல இருந்து ஒரு பீஸ் தான் போகும்னு நினைக்கிறேன். யாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா தயவு செஞ்சு கரெக்டான ஆளுக்கு ஓட்டு போட்டு வீட்டுக்கு உண்மையிலே தேவையில்லாத ஆள் அனுப்பிச்சு விடுங்கப்பா. இல்லன்னு வச்சுங்க, இப்ப வேணாம் நம்மளே சொல்லிட்டு எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட், அவங்கள போய் அமிச்சிட்டாங்களே, மனசாட்சி இல்லையா அப்படின்னு அப்ப போய் கூவணும். பிகாஸ் பல சீசன்களாக கண்டஸ்டன்ட்ஸ் மட்டும் தான் வேற, பட் அவங்களுக்கு போடுற கமெண்ட்ஸ் எல்லாமே ஒண்ணுதான், அன்ஃபேர் எவிக்ஷன். கரெக்டா? நெக்ஸ்ட் மளிகை ஜாமான்லாம் வாங்குறதுக்கு காசு வேணும்ல, அதுக்கு ஒரு டாஸ்க் வச்சாங்க. அதுதான்ப்பா இந்த சீசன்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச அற்புதமான டாஸ்க். அப்படியா? அது என்னவென்றால் 6 சேர் போட்டிருப்பாங்க. அதுல கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படின்னு மாறி மாறி உட்கார்ந்துருக்கணும். இன்னொரு பக்கம் நிறைய வாழைப்பழம் இருக்கும், அதை எடுத்துன்னு போய் சேர்ல உட்கார்ந்துருக்கவங்க வாயில ஊட்டணும். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா 2 பேர் கண்ணுமே கட்டி போட்டிருப்பாங்க. சோ ஊட்டுறப்ப பேசக்கூடாது, தொட்டு பார்க்க கூடாது, நேரா தான் போகணும். தப்பி தவறி பாய்ஸ் கேர்ள்ஸ் வாயில ஊட்டிட்டாங்கன்னா கேர்ள்ஸுக்கு 1000 பாயிண்ட்ஸ், இல்ல கரெக்டா பாய்ஸ் வாயிலே ஊட்டாங்க அப்படின்னா பாய்ஸுக்கு 1000 பாயிண்ட்ஸ். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த டாஸ்க். அதுல நம்ம கண்ணம்மா ஊட்டுக்காரரு பாய்ஸ் டீமுக்கு போய் ஊட்ட சொன்னா குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி தர்ஷிகாக்கு போய் அழகா ஊட்டி விட்டாரு. இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி மனுஷங்களுக்கு ஊட்ட சொன்னா செவுத்துக்கெல்லாம் போய் ஊட்டிட்டு இருக்காரு. கண்ணை கட்டாம மாட்டாலும் சட்டி கட்டாது, கண்ணை கட்டி வர விட்டாங்க, உடச்சாப்லதான். இப்படியே அற்புதமா முடிஞ்சது இந்த வாழைப்பழத்தை வாயில் வைக்கும் டாஸ்க். அதன் முடிவில் பாய்ஸ் டீமுக்கு 9 வாழைப்பழங்கள் ஊட்டிவிடப்பட்டன. அதனால அவங்களுக்கு 9000 ஓவா. கேர்ள்ஸ் டீம் 11 வாழைப்பழம் சாப்பிட்டாங்க. ஆகையால் அவங்களுக்கு 11000 ஓவா. பட் அவங்களுக்கு 11000 வர்றதுக்கு முக்கியமான திருப்பு முனையா நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் தான் இருந்தார். தர்ஷிகாக்கு மட்டுமே 3 வாழைப்பழத்தை அள்ளி அள்ளி ஊட்டி விட்டார்.
எப்படி மாறிச்சு? இப்ப வச்சிருக்கிற துட்டை வச்சு மளிகை ஜாமான்லாம் வாங்கணும்ல, அதனால நான் போவேன் நீ போவேன்னு அடிச்சிட்டாங்க. எந்த டீம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கரெக்ட், கேர்ள்ஸ் டீம்ல. அதுலயும் ஒருத்தங்க மட்டும் நான் தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சாங்க. அதுவும் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேற யாரு? நான் தான். அவங்களே தான் எப்பவும் போல நம்ம சாச்சனா. அப்ப ஜாக்கி என்ன சொன்னாங்க, சமைக்க தெரிஞ்சவங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆரம்பிக்க. அப்படி சொல்லாதீங்க. ஏன் அப்படி சொன்னீங்க? எல்லாருக்கும் சமைக்க தெரியும் மா. அப்படி கிடையாதுமா. இப்ப நீ உங்க அம்மா ஒரு காய்கறி கடைக்கு போறப்போ உன்னை விட அவங்களுக்கு நல்லா தெரியும்லமா என்ன வாங்கணும்னு. அந்த மாதிரி சொன்னமா. வர வர உன்கிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கு சாச்சனா அப்படின்னு சாச்சனாவை பார்த்து ஜாக் பம்பிட்டு இருக்காங்க. பயமா எனக்கா? அதன்படி பாய்ஸ் டீம்ல இருந்து இந்த 3 பேர் அண்ட் கேர்ள்ஸ் டீம்ல இருந்து இந்த 3 பேர் மளிகை ஜாமான் வாங்குறதுக்காக போனாங்க. ஆனா சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? இந்த தடவை பஸ்ஸரே அடிக்காது. எவ்வளவு நேரம் வேணா நீங்க ஷாப்பிங் பண்ணீங்க, நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க பஸ்ஸர் அடிப்போம் அப்படின்னு தான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்கல்ல. அப்ப இந்த 2 டீமும் என்ன பண்றணும், கையில கால்குலேட்டர் வேற கொடுத்து விட்டாங்க. 3 பேரும் போய் ஒன்னு ஒன்னா எடுத்து போட்டிருந்தா கூட கரெக்டா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஆனா இந்த பீஸுங்கெல்லாம் ஆர்வ கோளாறுல போய் காசும் நிறைய இருக்கு, ஐட்டமும் நிறைய இருக்கு, கிள்ளி போடாம அள்ளி போட்டு வருவோம் அப்படின்னு பாக்குறதெல்லாம் அள்ளி போட்டாங்க. பட் பாய்ஸ் டீம் ஓரளவு கரெக்டா பிளான் பண்ணி கிட்டத்தட்ட கரெக்டான அமௌண்ட்டுக்கு எடுத்துட்டாங்க. என்ன ஒரு 180 ரூபா மட்டும் ஜாஸ்தியா போயிடுச்சு, அதனால பொழைச்சு போ அப்படின்னு விட்டாரு. பட் கேர்ள்ஸ் டீம் 11,000 ரூபாய்க்கு எடுக்க சொன்னா 12,400 ரூபாய்க்கு எடுத்து வச்சிருக்காங்க. ஏற்கனவே இவங்கள்ட்ட இருந்து கண்டென்ட் சிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி கழுகு மாதிரி காத்துட்டு இருந்த நம்ம பிக் பாஸ் டீம் லட்டு மாதிரி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கிறப்போ விடுவேனா சாவு அப்படின்னு ஒரு ஆப்பு வச்சாரு. நான் கொடுக்கறதான் கொடுப்பேன், அதை வச்சுதான் நீங்க இந்த வாரம் ஓட்டி ஆகணும் அப்படின்ட்டு. இப்ப ஃபுல் கேமரா போக்கஸும் நம்ம சாச்சனா மேல திரும்பிச்சு. அதுக்கு ஏன் பக்கம் பாக்குற? ஏன் ஜாக்லின் மேலயும் அன்ஷிதா மேலயும் திரும்ப வேண்டியது தானே, ஏன் சாச்சனா மட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பிக் பாஸ் தான் கரெக்டா கோத்து விட்டாரு. கேர்ள்ஸ் டீம் உங்களுக்கு பொறுப்பு இருக்கா? நான் தான் தெளிவா சொன்னேன்ல, நீங்க எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் பஸ் ரெடி பண்ணு. அப்ப கரெக்டா எடுக்காம எதுக்காக அளவுக்கு அதிகமா எடுத்தீங்க? அதுலயும் 6 ஜாம், இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா இல்ல அப்படின்னு கோத்து விட்டு போயிட்டாரு. பட் இந்த ஜாம் கதையை பார்க்க போறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே பாய்ஸ் டீமை பாராட்டி ஆகணும்பா. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவர். ஏன்னா லாஸ்ட் டைம் பாய்ஸ் டீம் ரொம்பவே கம்மியா எடுத்திருந்தாங்க. பட் கேர்ள்ஸ் டீம் காசும் நிறைய வச்சுட்டு ஐட்டமும் கரெக்டா எடுத்திருந்தாங்க. அதனால கேர்ள்ஸ் பயங்கரமா குதிச்சாங்க. ஆனா இந்த டைம் கேர்ள்ஸ் கம்மியா தான் வரும் அப்படின்னு பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் பெருசா எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க பாய்ஸ். இத பார்த்தாவது கேர்ள்ஸ் டீம் கண்டிப்பா கத்துக்கணும்பா. ஒருத்தர் கஷ்டத்துல சிரிக்க கூடாது, கொண்டாட கூடாது அப்படின்றத கேட்டுக்க. சரி, இப்ப அந்த ஜாம் மேட்டருக்கு வருவோம். யார் அந்த 6 ஜாம் எடுத்தது அப்படின்றது இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதமா போயிட்டு இருக்கு. எல்லாருமே என்ன சொல்றாங்க, இந்த சாச்சனா தான் இத்தனை ஜாம் எடுத்து போட்டுச்சு அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரி எல்லா பொண்ணுங்களும் சாச்சனாவையே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம மஞ்சரி நான் போகணும்னு ரொம்ப கியூரியஸா இருந்தியே, பாத்தியா என்ன ஆச்சுன்னு. நான் கூட தான் போன வாரம் போனேன், பட் இந்த வாரம் நான் போலியே. அதே மாதிரி வேற யாருக்காவது சான்ஸ் கொடுத்துருக்கலாம்ல, என்னமா இப்படி பண்ற அப்படின்னு கேட்டாங்க. அன்ஷிதா எதுக்கு நீ இவ்வளவு பிரெட் எடுக்கிற, எதுக்கு இவ்வளவு ஜாம் எடுக்கிற, நமக்கு தேவையானது மட்டும் எடுத்தா போதாதா, ஒரு பிரெட்டுக்கு நிறைய ஜாம் தடவி சாப்பிடுறோம், அதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சௌந்தர்யா போய் சை ஏன் தான் இப்படி பண்றாளோ எல்லாம் போச்சு அப்படின்னு ஜெஃப்ரிட்ட புலம்பிட்டு இருந்தது நம்ம சாச்சனா காதுல கேட்டுருச்சு. சும்மா இருப்பாங்களா, அங்க போய் என்னதான் திட்டிட்டு இருக்கீங்களா? ஆமா, நான் என்ன தப்பு பண்ணேன்? எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. ஜாம் எடுக்கிறது என்னோட டிபார்ட்மெண்ட், நான் சொன்ன மாதிரி எடுத்தேன். ஆனா அவங்களும் எடுத்தாங்க அப்படின்றப்போ நான் என்ன பண்ண முடியும்? சோ நான் 2 எடுத்தேன், ஜாக் 2 எடுத்தாங்க, அன்ஷிதா 2 எடுத்தாங்க. அப்புறம் எப்படி ஏன் தப்பா வரும்? நான் மட்டுமா 6 பாட்டில் எடுத்தேன் அப்படின்னு எப்பவும் போல அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன பண்ண தெரியுமா, 3000 ரூபாய் எனக்கு அலாட் பண்ணது, அதுல 2000 ரூபாய்க்கு தான் எடுத்திருந்தேன். சோ பேலன்ஸ் 1000 ரூபாய் தான் இருக்கே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பாக்குறதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தேன் 3000 ரூபாயை மேட்ச் பண்றதுக்காக. கடைசி எப்படி வரும் நான் எங்க எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஆனா உண்மையிலேயே அந்த ஜாம் யார் எடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாச்சனா சொன்ன மாதிரி ஆளுக்கு 2 எடுத்திருக்காங்க. இதுல மிஸ்டேக் யார் மேல அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 பேர் மேலயும் தான். ஒழுங்கான கம்யூனிகேஷன் இல்லாம, ப்ராப்பரான பிளான் இல்லாம, காசு நிறைய இருக்குதுன்னு சொல்லி கண்டதே எடுத்து போட்டுருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ண பிக் பாஸ் போட்டு கொடுத்தது மட்டும் தான் ஜாம்ன்ற மேட்டர். ஆனா இவங்க பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பில்லிங்க்கு மட்டுமே 20 to 25 மினிட்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த டைம்லயாவது ப்ராப்பரா கால்குலேட் பண்ணி ஒரு சிலதெல்லாம் கழிச்சிருக்கலாம். 1 hour ஷோவை பாக்குறப்போ உடனே பஸ்ஸர் அடிச்ச மாதிரி தானே இருந்துச்சு. ஆனா ரொம்ப நேரம் கழிச்சு தான் அடிச்சாங்க. சோ அப்ப தப்பு யார் மேல? தப்பு அவர் மேல இல்ல, உண்மையிலேயே தப்பு அவர் மேல இல்ல. இதனாலதான் நம்ம பிக் பாஸுமே கண்ணா பின்னான்னு புடிச்சு திட்டினாரு. நீங்க யாருமே சொல்றத காது கொடுத்து கேட்க மாட்டீங்க, நீங்க பண்ற சின்ன தப்பு கூட பெரிய பிரச்சனையா மாறும். அது இங்க மட்டும் கிடையாது, வெளியவுமே. அது மட்டும் இல்லாம ஒரு பஞ்ச் லைன் சொன்னாருப்பா, அது பிராய்லர் கோழியாச்சு. ஐயோ ஒரு நல்ல வார்த்தை. இந்த வீட்டுக்குள்ள சொந்தமா யோசிக்கவும் தெரியணும், சேர்ந்து சுவாசிக்கவும் தெரியணும் அப்படின்னு. அதெல்லாம் கேக்குறப்போ யாருப்பா இவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தது, அடிச்சு பின்னி பெடல் எடுக்கிறாரே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பின்றீங்களே பாஸ். சோ சிம்பிளி இது வரைக்கும் உங்கள ஒருத்தர் கூட ஒழுங்கா கேம் விளையாட ஆரம்பிக்கவே இல்ல. சும்மா ஏனோ தானோ நானீங்கன்னா இப்படிதான் நடக்கும். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, கிளம்பு கிளம்பு அப்படின்னு ஒரு மாட்டு ஊசியா பார்த்து பேக்ல சறுக்குன்னு சொல்லி விட்டாரு நம்ம பிக் பாஸ். மாங்காய் பஞ்சர் ஆயிடும். ஆயிடுச்சுடா, அப்புறம் இன்னும் என்ன?
கிளைமேக்ஸ்ல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த ஜாம் எக்ஸ்ட்ரா எடுத்தது தான் பிரச்சனை அப்படின்னா வெரி சிம்பிள். ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றாங்க? அந்த 5 ஜாமுமே சாச்சனாவே எடுத்ததா இருக்கட்டும். எப்படி வீக்கெண்ட் வந்துருச்சுன்னா நம்ம சேதன வருவாரு, டாடி டாடி நான் 5 ஜாம் மட்டும் எடுத்துட்டேன் டாடி அப்படின்னு சொல்ல, பரவாயில்லமா அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் நான் செட்டில் பண்ணிடுறேன், நீ நல்லா சாப்பிடு, புஷ்டிக்கா இருக்கணும், புரியுதா அப்படின்னு தான் சொல்ல போறாரு. அப்புறம் என்ன ஃபீலிங்? கண்ணை தொடங்க சாச்சனா. ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்போ பாய்ஸ் டீமுக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. நம்ம விஷாலும் சிவாவும் இந்த மளிகை ஜாமான் வாங்கிட்டு இருக்கிறப்போ தீபக் ஓவரா ஆட்டிடியூட் காமிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பீஸ் மைண்டுக்குள்ளேயும் நான் பண்றதுதான் கரெக்ட், நான் பேசுறதுதான் கரெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கதான் செய்யுது. பட் அதே சமயம் இந்த விஷாலும் சரி சிவாவும் சரி எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அதுலயும் தீபக் இல்லாத இடமா பார்த்து பசங்கள்ட்ட போய் தீபக்கை பத்தி நல்லா கோத்து விட்டு வந்துடுறாங்க. ஆனா அது பெருசா கேர்ள்ஸ் டீம்ல எரியிற மாதிரி கொழுந்து விட்டு எரிய மாட்டேங்குது. காதோட காது வச்ச மாதிரி சிம்பிளா முடிஞ்சு போயிடுது. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. சோ பாய்ஸ் டீமுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை வர்றதுக்கு இந்த வாரம் சான்ஸ் இருக்குது. பொறுத்து இருந்து பார்ப்போம். சரி, நம்மள பொறுத்த வரைக்கும் ரியல் கேம் இந்த சண்டேல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் மோஸ்டா சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்றத நம்புவோம். அண்ட் மஞ்சரியோட கேப்டன்சில கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.